வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பரபரப்பான நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட்ஸ் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நீண்ட இடைவேளைக்கு பிறகு உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம், அந்த படம் தொடர்பான ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கு. நெல்சன் டைரக்ட் பண்ணக்கூடிய படம். அனிருத் அந்த படத்துக்கு மியூசிக்கு. அந்த படத்தை தயாரிக்கிறது ரெட் ஜெயிண்ட் மூவிஸ். ஸோ அந்த படத்துடைய ப்ரொமோ ஷூட் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதாவது அது KH 238, அதே மாதிரி ரஜினிக்கு தலைவர் 174. ஸோ இதுதான் அந்த இதுவாக இருக்கும் அந்த படத்துக்கு. ஏன்னா உலகநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கமல் சாரே சொல்லிட்டாரு. அதனால அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ இந்த படத்தை பொறுத்தவரைய நேற்றைக்கு அதாவது 2 நாள், 7, 8 2 நாள் அந்த படத்துடைய ப்ரொமோ ஷூட் நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னன்னா, ப்ரொமோ ஷூட் ஃபார் உலகநாயகன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபிலிம் இஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் மேனன் ஹேண்ட்லிங் த கேமரா. Promo will also feature Nelson and Anirudh appearing as makeup artist. The shoot is set to take place in பிரசாத் ஸ்டுடியோ. அதாவது பிரசாத் ஸ்டுடியோவில் நேற்று ஆரம்பிச்சிருக்கு. அனிருத்தும் நெல்சனுமே அதில் நடிச்சிருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்டா. 2 செட்டு போட்டிருக்காங்க. ஒன்று மெக்கானிக், கார் மெக்கானிக் செட்டு, அது ஒன்று. இன்னொன்று ஹோட்டல் செட்டு. ஸோ இந்த 2 செட்டில் தான் படப்பிடிப்பு நடந்திருக்கு. இது ஏஜ்டு டான்ஸ், அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஏஜ் டான்ஸ் அவங்கள வச்சு வரக்கூடிய காமெடி படமாக இது அமையும். இது இந்த யூஸ்வலாக இருக்கக்கூடிய இரத்த கலரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. இது அடுத்த வருடம் படப்பிடிப்பு 2027 படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். அப்போ இப்போ ஏன் அவசரமாக ப்ரொமோ போடுறீங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே முடிவு பண்ணுறது ஓடிடி நிறுவனங்கள் தான். இப்போ ஓடிடி நிறுவனங்கள் இந்த படத்தை அடுத்த வருஷத்துக்கு வாங்கணும்னா, ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்லாட் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஸ்லாட் 2027 நெட்ஃப்ளிக்ஸுக்கோ அமேசானுக்கோ இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படத்தை வியாபாரம் பண்ணணும்னா, அதுக்கு ஏதாவது ஒன்று காமிக்கணும். இந்த படம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாக காமிக்கணும். ஸோ அதை அஃபிஷியலாக காமிக்கிறதுக்கு இந்த ப்ரொமோவை காமிச்சு படத்தை வியாபாரம் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நடைமுறை எப்போதுமே. ஸோ அந்த வகையில் இது ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தயாரிப்பு அப்படிங்கிறாங்க. இது கமல் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கு. ஏன்னா 2 பேரும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து நடிக்க போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது 2027 அல்லது 28 ரிலீஸ் ஆகலாம். 27 தீபாவளி இல்லைன்னா 28 பொங்கலுக்கு ஒரு வேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரும்பொழுது இது மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும். நேற்றுக்கு ராஜ்கமல்லேருந்து ஒரு அறிவிப்பு. 24/8/2015 இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவருடைய லெட்டர் பேடில் அவங்களுடைய ஆர்கைவ்ஸில் வச்சுருப்பாங்கல்ல, பழைய விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து ராஜ்கமல் நிறுவனம் ஒரு லெட்டர் பாலச்சந்தர் சார், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் எழுதின ஒரு கடிதத்தை போட்டிருந்தாங்க. அந்த கடிதத்தை போடும் பொழுது முதல்ல அந்த கடிதத்தை படிச்சிடுறேன். அதுக்கு மேலே அவங்க என்ன போட்டிருந்தாங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கமல்ஹாசன், to a director he is both a dream and a devil, for you tend to get carried away by his charm. He is a vice and virtue, for he can become extremely addictive. He is both a champ and challenge, for has no limits and does not expect you to have them. He is both penance and a prayer, for he sees no other religion. The second point is education creates knowledge. Knowledge creates awareness. Awareness creates rationalism. Rationalism creates equality. Equality creates grace. Grace creates humanity. Humanity creates reverence. And reverence creates a culture of acknowledgement without envy. And so it is no wonder that the most educated and literate state in India is dedicated to felicitated to him. டே கமல், ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி 2015 ஒரு பிரமாதமான ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, பொறாமை இல்லாமல். No wonder that most educated and literate state in India decided to felicitate him. அதாவது கேரளாவில் இவருக்கு லிவிங் லெஜெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. நான்லாம் நேரில் போயிருந்தேன். திருவனந்தபுரத்தில் நடந்தது. நாங்கள்லாம் நிறைய பேர் போயிருந்தோம். திருச்சி ஒவ்வொரு ஊர்லேருந்தும் போயிருந்தோம். அப்படி போய் திருவனந்தபுரத்தில் பிரம்மாண்டமான விழா. அன்னைக்கு இருந்த முதல்வர்லாம் வந்திருந்தாங்க. அச்சுதானந்தன் தான் அன்னைக்கு முதல்வராக இருந்தார்.
அவர் இப்போ உயிரை மறைஞ்சிட்டாரு. இப்போ அவருக்கு அவார்டு கூட கொடுத்தாங்க, பத்மா அவார்ட்ஸ். அவர் நடத்தின விழா ஓணம் டயத்தில் நடந்தது. ஸோ அது அந்த நேரத்தில் வந்து கேரளா வந்து மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட் வந்து உன்னை வந்து பாராட்டுறதில் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கடிதத்தை இயக்குனர் சிகரம் எழுதியிருந்தார். அதுக்கு மேலே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேபி சார் ஹாஸ் கிவன் ஹிம் ஹிஸ் ஷீல்ட் அண்ட் ஸ்வார்ட், ஹி வில் கண்டினியூ டு காட் ஹிம். அவர் ஒரு தொடர்கதை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, கேபி சார் வந்து அவருடைய வாளையும் கேடயத்தையும் உலகநாயகனுக்கு பரிசா கொடுத்துருக்காரு. அவரை தொடர்ந்து அதை பாதுகாப்பார். அவர் வந்து தொடர்ந்து கமலஹாசனை பாதுகாப்பார். அவர் ஒரு தொடர்கதைன்னு ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. இதுல என்னன்னா, ராஜ்கமல் நிறுவனத்துடைய அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளிவரும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து ஒரு பாசிட்டிவான செய்தியாக நான் பார்க்குறேன். பிப்ரவரி 17 ராஜ்கமல் நிறுவனம் தொடர்பான அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வரிசையாக வரும். சுறுசுறுப்பாக இயங்க போகிறாங்க. பிப்ரவரிங்கிறது வந்து சுறுசுறுப்பான ஆண்டாக மாறி இருக்கு. ஸோ முதல்ல வந்து 3 ப்ராஜெக்ட் இப்போ நடக்க போகுது. அதில் முதல் ப்ராஜெக்ட் அறிவிப்பு பிப்ரவரி 17 வரப்போகுது. அதாவது முதல் ப்ராஜெக்டோட அறிவிப்பு, மற்றதெல்லாம் அப்டேட்னு வச்சுக்கலாம். முதல் ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி 17. சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் அவர் தான் தாய்க்கிழவி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் கதாநாயகன் நடிக்கிறாரு. இது முழுக்க ஒரு கமர்ஷியல் படமா, ஒரு கிராமத்து படமா, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, சீரியஸா அமரன் மாதிரியோ பராசக்தி மாதிரியோ இல்லாம ரொம்ப ஜாலியா ஒரு ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு சிவகார்த்திகேயன் பிறந்த நாளான பிப்ரவரி 17 அன்னைக்கு ராஜ்கமல் நிறுவனம் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து 2 படங்கள். ஒன்று உலகநாயகன் கமலஹாசன் கதாநாயகன் நடிக்க அன்பறிவு இயக்கக்கூடிய KH-237 அதனுடைய அப்டேட்ஸ், படப்பிடிப்பு எப்போ ஆரம்பம் என்னங்கிறது. அது ஏப்ரலில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். இந்த எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இவர் ரஜினிகாந்த் படம் தலைவர் 173, ரஜினிகாந்த் சிபி சக்கரவர்த்தி நடிக்கிற படம். அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ற படம், ராஜ்கமலுடைய தயாரிப்பு. அந்த படம் தொடர்பான அறிவிப்பு. ஸோ அந்த அப்டேட். ஸோ இது எல்லாமே கரெக்டாக வரும். கரெக்டாக எல்லாமே படப்பிடிப்பு நடக்கும். எல்லா பிளானும் கரெக்டாக பண்ணிட்டு அவங்க வந்து அப்புறம் தான் இந்த அறிவிப்பே போட்டிருக்காங்க. அதாவது பாலச்சந்தர் அவர்கள் எழுதின அந்த கடிதத்தை போட்டு அவங்க எல்லாமே அதை பிளான் பண்ணி ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் கடைசியிலேருந்து, பிப்ரவரி கடைசியிலேருந்து இவங்களுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. பிரச்சாரத்துக்கு முன்னாடி வரைய கல்கி 2898 AD ஒரு 30 நாட்கள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. சிஜி காட்சிகள்லாம் சேர்த்து எடுக்க, சிஜி காட்சிகள்லாம் என்னென்னலாம் எடுக்கணுங்கிறத வந்து இப்போவே எடுத்துட்டா இதோட ஆட் பண்ணி சிஜி பண்ணுறதுக்கு டைம் இருக்கும்ல. அதனால எதெல்லாம் சிஜி வருமோ கமல் சாரை வச்சு அதை முதல்ல இப்போ டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் வந்து அறிவிப்பு வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக மாறுது களம். முதல்ல படங்கள் பற்றின அறிவிப்பு, ஷூட்டிங்க்கு போவார். அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம், அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படி வரிசையாக அடுத்தடுத்து விறுவிறுப்பான வேலைகள் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப சுறுசுறுப்பான காலகட்டம். ஏற்கனவே அவர் ஒரு பேச்சு பேசினதே பரபரப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விவாதமா இருக்கு. நாடாளுமன்றத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கன்னி உரை, அதுவே கன்னி வெடியா யானை வெடியா அது அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து இன்னும் பரபரப்பெல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் நம்ம.